ஓம் சாந்தி. 23/2/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 17/2/2004. இந்த மகா வாக்கியம் சிவ ஜெயந்தியினுடைய மகா வாக்கியம். 17/2/2004 சிவ ஜெயந்தி அன்று பாப்தாதாவால் கூறப்பட்ட மகா வாக்கியம். மகா வாக்கியத்தினுடைய தலைப்பு: அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்கள், சகயோகியாக மாற்றுங்கள், எப்போதும் இடைவிடாது களஞ்சியம் இயங்கட்டும். அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க, அவர்களையும் ஒத்துழைப்பு செய்ய வைங்க. உங்களது களஞ்சியம் எப்போவுமே இயங்கிட்டே இருக்கட்டும். உங்களுடைய பொக்கிஷ களஞ்சியம், பொக்கிஷங்கள் பாபா மூலமாக அடைஞ்சதை நீங்கள் விருத்தி அடைய செய்ய வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். இன்று பாப்தாதா சுயம் தன்னுடன் குழந்தைகளின் சிறப்பான பிறந்த நாளான சிவ ஜெயந்தியை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளான நீங்களும் தனது பரலௌகீகம் மற்றும் அலௌகீக தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து ஆஹா என்று மகிழ்ச்சி அடைகின்றார். ஆஹா, எனது பாக்கியவான் குழந்தைகளே, தந்தையுடனேயே உலகின் இருளை அகற்ற அவதரித்த குழந்தைகள். முழு கல்பத்திலும் இது போன்ற பிறந்த நாள் எவருக்குமே வருவது இல்லை. பரமாத்மா தந்தையுடன் இணைந்து கொண்டாடுகிறீர்கள். இது போன்ற ஒரு பாக்கியம், இது போன்ற ஒரு நிகழ்வு முழு கல்பத்திலுமே கிடையாது. யாருக்கும் இப்படி அமையாது. இந்த அலௌகீக அதி உன்னதமான தனித்துவம் வாய்ந்த பிறந்த நாளை பக்த ஆத்மாக்களும் கொண்டாடுகின்றனர். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். பக்த ஆத்மாக்கள் மகிமை பாடுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு முழுமையான புரிதல், அறிதல், அந்த ஞானம் கிடையாது. ஆனால் அவங்க இறைவனுக்கு மகிமை மட்டும் பாடிட்டுருக்காங்க, மகிமை செய்கிறாங்க, அழைத்து கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா பக்தர்களின் மகிமையையும் கூக்குரலையும் கேட்டு அவர்களுக்கும் வரிசை கிரமமாக பாவனைக்கான பலனை தருகின்றார். ஆனால் பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே வேறுபாடு இருக்கும்ல. பக்தர்களுக்கு என்ன கிடைக்கிது? பாவனைக்கேற்ற பலன். ஆனால் குழந்தைகளுக்கு முழுமையான அதிகாரம், ஆஸ்தியின் அதிகாரம் குழந்தைகளுக்கு கிடைச்சிடுது அப்படின்றார். சங்கம யுகத்தில் நீங்கள் செய்த சிரேஷ்ட கர்மம் மற்றும் சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவை நன்றாகவே பக்தர்கள் கொண்டாடுகின்றனர். நீங்கள் சங்கம யுகத்தில் பாபாவிடம் பலியாகிய நீங்கள் செய்த ஈஸ்வரிய நியமங்களை கடைபிடித்த விஷயங்களை தான் பக்தி மார்க்கத்தில் அவங்க விரதம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கு தான் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதை காப்பி அடித்து அதை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றார். எனவே பாப்தாதா பக்தர்களின் பக்தியின் லீலைகளை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஏனெனில் நினைவார்த்தத்தை மிக நன்றாகவே காப்பியெடுத்துள்ளார்கள். அவர்களும் இந்த நாளில் விரதம் இருக்கின்றனர். தற்காலிகமாக அல்பகால அன்ன ஆகாரத்தில் தூய்மையை கையாளுகின்றனர். நீங்களோ முழு தூய்மையின் விரதத்தை மேற்கொள்கின்றீர்கள். இதில் ஆகாரம், விவகாரம், வார்த்தை, செயல் யாவும் பிறவி முழுவதும் நீங்கள் பாபா கிட்ட ஜென்மம் எடுத்ததுமே என்னைக்கு நாலேஜ் எடுக்கிறாங்களோ அன்னையிலிருந்தே நம்ம முழு விரதத்தை கையாள ஆரம்பிச்சிடுறோம். இதில் ஆகாரம், விவகாரம், வார்த்தை, செயல் எல்லாத்துலேயுமே முழு பிறவியிலுமே அந்த விரதத்தை நாம் மேற்கொள்கிறோம். ஆகவே பக்தர்களின் புத்தியும் குறைந்ததில்லை. அவங்களும் கூட நல்லாவே காப்பி அடிக்கிறாங்க. சங்கமயுகத்தில் வாழ்நாள் உள்ள மட்டிலும் மனம், சொல், செயலில் தூய்மையாக வாழ்ந்தே ஆக வேண்டும். ஆக உங்களை பார்த்து கூட பக்தர்கள் நன்றாக காப்பி செய்துள்ளார்கள். நீங்கள் அனைவரும் வீணானவற்றை சமர்ப்பணம் செய்துவிட்டு சக்திசாலி ஆகியுள்ளீர்கள். அதாவது தனது தூய்மையற்ற வாழ்வை சமர்ப்பணம் செய்துள்ளீர்கள். உங்கள் சமர்ப்பணத்தின் நினைவாக தான் அவர்கள் பலியும் தருகிறார்கள். ஆனால் அவர்கள் தன்னை பலியிடுவது கிடையாது, ஆட்டை பலி தருகிறார்கள். பாருங்கள் எவ்வளோ நன்றாக காப்பி செய்துள்ளார்கள். ஆட்டை ஏன் பலி தருகிறார்கள்? ஏன் குறிப்பிட்டு எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது, ஏன் அந்த ஆடை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க? இதுலேயும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்றார். இதனையும் நன்றாகவே காப்பி செய்துள்ளார்கள்.
ஆடு என்ன செய்கின்றது? மே மே என்று கத்துகின்றது. ஆனால் நீங்கள் என்ன சமர்ப்பணம் செய்தீர்கள்? ஹிந்தியில் மே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் நான் என்ற தேக அபிமானம் எனும் இதை நீங்கள் தியாகம் பண்ணியிருக்கீங்க. தேக அபிமானம் என்பது அந்த நான் எனும் வார்த்தையில் தான் அடங்கியிருக்கு. அப்போ நான் எனும் அகந்தையில் அதில் தான் தேக அபிமானம் வருகிறது. அந்த தேக அபிமானமே அனைத்து விகாரங்களுக்கும் விதையாக இருக்கின்றது. நீங்கள் அந்த நான் என்ற தேக அபிமானத்தை நீங்கள் பலி கொடுத்துருக்குறீங்க. அதனுடைய நினைவார்த்தமாக தான் அவங்க பக்தி மார்க்கத்தில் அந்த மே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடை பலி கொடுக்குறாங்க அப்படின்றார். ஆக பார்த்துக்குங்க, இந்த சங்கம யுகத்தில் பிராமண குழந்தைகள் நீங்கள் செய்த சிரேஷ்ட கர்மா, சிரேஷ்ட நினைவு, விரதங்கள், ஒவ்வொரு ஆகாரம், விவகாரம், வார்த்தை, செயல், எண்ணம், சொல் ஒவ்வொன்றுலேயும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதையே பக்தி மார்க்கத்தில் அவங்க காப்பி அடித்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதை முழுமையாக அவங்க செய்கிறதில்ல. அல்ப காலத்துக்கு செய்கிறாங்க. அல்ப காலத்துக்கு செய்கிறதுனால பலனும் கூட அவங்களுக்கு அல்ப காலத்துக்கு மட்டும்தான் கிடைக்கிது. நீங்கள் முழு பிறவியிலுமே விரதம் மேற்கொள்கிறீங்க. ஆனால் அவங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்க அப்படின்றார். பாப்தாதா முன்பும் கூறியிருந்தார், அனைத்தும் அர்ப்பணம் செய்வதில் நான் எனும் தேக அபிமானமே மிகவும் தடையாக உள்ளது. அப்போ அந்த நான் எதில் பயன்படுத்துகிறாங்க? நான் ஒரு தேகம், தேக சம்பந்தம், தேகத்தின் சாதனங்கள், இது எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்வது சுலபந்தான். ஆனால் அதையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ நான் எனது, அப்போ நான் தான் செஞ்சேன், அந்த மாதிரி மேலோட்டமான தேகத்தின் விஷயங்களை தியாகம் பண்ணுறது, சமர்ப்பணம் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் சூட்சமமான, அதிசூட்சமமான ஆழமான நான் என்றதும் இருக்குது அப்படின்றார். அது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல வரார். மேலோட்டமாக நான் என்பது அழிவது சுலபந்தான். சரி, நான் செய்யலை, ஆத்மா செஞ்சது, இந்த மாதிரி தேக ரீதியாக மேலோட்டமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக தியாகம் பண்ணிடுறீங்க, சமர்ப்பணம் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் சூட்சமமான சில விஷயங்கள் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். நான் என்பதில் ஆழம், பரமாத்மா பிறப்புரிமையின் அதிகாரத்தின் மூலமாக விசேஷத்தன்மைகள் உங்களுக்கு பிராப்தமாகின்றது. புத்தியின் வரதானம், ஞானஸ்வரூபமாவதற்கான வரதானம், சேவைக்கான விசேஷ வரதானங்கள், இதனை பிரபுவின் வரப்பிரசாதம் என்றாலும் நான் என்பது இது மிகவும் ஆழமானது. நான் சொல்வது சரிதான், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் சரி, நான் சொல்கிறத தான் செய்யணும், அந்த மாதிரி அந்த ராயலான நானை கொண்டு வந்துடுறாங்க. பாபா மூலமாக கிடைத்த விசேஷத்தன்மையை நான் செய்தேன், நான் சொல்கிறேன் அப்படின்றது தனக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றார். இந்த ராயலான நான் என்னும் அகந்தை முன்னேறும் கலையில் சுமையை கொண்டு வந்து விடுகிறது. ஆகவே பாபா கூறுகின்றார், நான் என்பதை முதலில் சமர்ப்பணம் செய்யுங்கள். நான் என்பதும் இல்லை, எனது என்பதும் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்க விசேஷம் எல்லாமே பிரபுவின் பிரசாதம், சிவபாபாவால் கொடுக்கப்பட்டது. என்னென்ன விசேஷம் கொடுத்துருக்கிறாரு நமக்கு? புத்தியினுடைய வரதானம், ஞான ஸ்வரூபமாவதற்கான வரதானம், சேவையின் விசேஷ வரதானம், எல்லாமே வளர்ச்சி அடைவதற்காக எல்லாமே பாபாவால் கொடுக்கப்பட்டது. இதை எனதுன்னு பயன்படுத்தாதீங்க. தேக அபிமானத்தின் நான் என்பதையும் பயன்படுத்தாதீங்க. மேலோட்டமானது சூட்சமமானது ரெண்டையுமே சமர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்றார். பிரபுவினுடைய வரப்பிரசாதம், பிரபுவின் வரதானம், பிரபுவின் விசேஷத்தன்மைகள். ஆகவே உங்கள் அனைவரது சமர்ப்பணமும் எவ்வளவு ஆழமானது சோதனை செஞ்சு பாருங்கள். சாதாரண நான், ராயலான நான், இந்த ரெண்டையுமே நீங்கள் சமர்ப்பணம் செய்து விட்டீர்களா அப்படின்னு கேட்குறார். ஆக குழந்தைகள் இது ரெண்டையும் சமர்ப்பணம் செய்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக ஸ்தூலமானது சூட்சமமானது ரெண்டையுமே நீங்கள் சமர்ப்பணம் செய்தே ஆக வேண்டும். நான் எனது என்பதே வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகள் சொல்லுவாங்களாம், நான் தான் சாக வேண்டுமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது நான் தான் செய்யணுமா, நான் தான் இதை செஞ்சு காட்டணுமா, நான் தான் மாறணுமா அப்படிலாம் சொல்லுவாங்களாம். பாபா சொல்கிறாரு, நீங்களும் சாகத்தான் வேண்டும் என சொல்வீர்கள் அல்லவா? ஆனால் இறப்பது என்பது என்ன தெரியுமா? இறைவன் மடியில் வாழ்வது. இது இறப்பதல்ல அப்படின்றார். 21 பிறவிகளுக்கு தேவ ஆத்மாக்களின் மடியில் பிறப்பது அப்படின்னு அர்த்தம்.
இங்கே யார் முழுசாக நீங்கள் பாபா கிட்ட பலி ஆயிடுறீங்களோ அவங்க 21 பிறவிகளுக்கு தேவ ஆத்மாக்களின் மடியில் பிறக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே இறக்கிறதுன்னா முழுமையாக சமர்ப்பணம் ஆகிறதுன்னு அர்த்தம் அப்படின்றார். எனவே மிகவும் குஷியாக சமர்ப்பணம் ஆகுங்கள். கதறுவதில்லை தானே அப்படின்றார். அதாவது விருப்பமே இல்லாத செய்யல தானே அப்படின்றார். பக்தியில் கூட கதற செய்யும் பலி ஏற்றுக்கப்படாது. யார் ஒருவர் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை குஷியுடன் சமர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் பல ஜென்மத்திற்கு ஆஸ்திக்கு அதிகாரி ஆகின்றார்கள். அந்த நான் எனதுன்ற இந்த 2 விஷயத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆகையினால பாபா இன்னைக்கு இந்த சிவ ஜெயந்தி அன்று இன்னைக்கு குழந்தைங்கள்ட்ட எந்த 2 விஷயத்தை சமர்ப்பணம் செய்ய சொல்கிறார் அப்படின்னா நான் எனது. அதை கூட என்ன சொல்கிறார், மேலோட்டமான நான்ற இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, ஈஸி தான். சூட்சமமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய விசேஷத்தன்மைகள் யாவுமே நான் செஞ்சேன், எனக்கு தான் தெரியும், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்யணும். இந்த மாதிரி பாபாவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட வரதானங்களை கூட எனதுன்னு நீங்கள் பயன்படுத்தாதீங்க, எல்லாமே பாபாவுடையது. ஆக நான் எனது என்ற இந்த 2ஐயும் நீங்கள் முழுமையாக சமர்ப்பணம் செய்யணும். அதிலும் முதல்ல நான் செய்யணும், நான் மாறணும்னு ஒவ்வொருத்தவங்களும் முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆக இங்கே இறப்பது அப்படின்னா என்னன்னா 21 பிறவிகளுக்கு நீங்கள் தேவ ஆத்மாக்களின் மடியில் பிறக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே முழுமையாக இறக்கலைன்னா அங்கே நம்ம அத்தனை பிறவிக்கு நாம் தேவ ஆத்மாக்கள் மடியில் இருக்க முடியாது. இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். ஆக சோதனை செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு வீண் எண்ணம் சொல் செயல் யாவிலும் மாற்றத்தை மகிழ்வுடன் செய்கின்றீர்களா அல்லது வலுக்கட்டாயமாக செய்கிறீங்களா? நீங்களே விரும்பி மாறணும் அப்படின்றார். அன்புடன் மாறுகின்றீர்களா அப்படின்னு கேட்குறாரு. கடின உழைப்போடு மாறுறீங்களா, அன்போடு மாற்றிக்கிறீங்களா உங்களை? குழந்தைகள் நீங்கள் அனைவரும் தனது வாழ்வின் தொழிலாக வைத்திருப்பதே உலகை மாற்றுபவர், விஸ்வ பரிவர்த்தக் அப்படின்னு அர்த்தம்ன்றார். இதுவே பிராமணர்கள் உங்களது தொழிலாகும். நீங்கள் ஒவ்வொருவருமே சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர். உங்களுக்கு பேரே என்ன, விஸ்வ பரிவர்த்தனை செய்பவர். இதுதான் உங்கள் தொழில். ஆக நீங்கள் மாறினா தான் உலகம் என்பது மாறும். ஆக இதில் கூட மாறுறதை கூட வலுக்கட்டாயமாக கட்டாயத்தின் பேரில் நீங்கள் மாறாதீங்க, விரும்பி மாறுங்க, விரும்பி சமர்ப்பணம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். பாப்தாதா மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. எது தெரியுமான்னு கேட்குறாரு. பாப்தாதா இந்த ஆண்டிற்காக சிறப்பான பரிசு தருகின்றார். இந்த ஆண்டு ஏதேனும் ஒரு செயலில் உலக சேவையில் சிறிதளவு தைரியம் வைத்தாலும் அபரிமிதமான உதவி கிடைக்கும். பாபா சொல்கிறாரு. இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை குழந்தைகளுக்கு கொடுக்குறார். நீங்கள் ஏதாவது ஒரு செயலில் முன்னேற்றத்தை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் ஒரு அடி வச்சிங்கன்னா பல மடங்கு உதவி பாபாட்டேந்து கிடைக்கும் அப்படின்றார். இந்த முறை சிவஜெயந்திக்கான சேவை நாலாபுறமும் மிக மிக நல்ல முறையில் தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேற்றத்துடன் கொண்டாடி வருகின்றீர்கள். ஆக அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்றார் பாபா. எல்லாருமே கை தட்டுறாங்க. பாபா சொல்கிறாரு, எப்போதுமே இவ்வாறு கை தட்டுவீங்களா? அல்லது சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் இந்த ஊக்கம் உற்சாகம் தைரியம் எல்லாம் இருக்குமா? இந்த குஷி உங்களுக்கு இருக்குமா? எப்போவுமே இதே போல் வெற்றி அடைஞ்சு ஊக்கம் உற்சாகத்தோடு இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருங்க, எப்போவும் ஊக்கம் உற்சாகத்தோடு இருங்க, எப்போவுமே சேவையில் அடி எடுத்து வைங்க, முன்னேற்றத்தை அடைங்க, வெற்றி அடைங்க, கையை தட்டுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் சொல்கிறாரு பாபா. அடுத்து பாப்தாதா சொல்கிறாரு. பாப்தாதா குழந்தைகளின் சபையை பார்க்கும்போது 3 ரூபங்களில் பார்க்குறாரு குழந்தைகளை. ஒன்று, நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரி, இப்போதும் ராஜாவே. வெளி உலகத்தில் கூட லௌகீகத்தில் கூட ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைகளை எப்படி சொல்லி அழைப்பார் அப்படின்னா ராஜா ராஜா அப்படின்னு தான் சொல்லுவாராம். ஏழையாக இருந்தால் கூட தன்னுடைய குழந்தை ஒரு அப்பாவுக்கு ராஜா தானோ. அதே போல் தான் இந்த சங்கம யுகத்தில் தந்தை தனது ஒவ்வொரு குழந்தையுமே ராஜ குழந்தையாவை தான் பார்க்குறார். எந்த ராஜ குழந்தை? சுயராஜ்ய அதிகாரி. சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தையாக பாப்தாதா ஒவ்வொருவருமே அந்த நேர்மறையான கண்ணோட்டத்தோட பாப்தாதா பார்க்குறாங்க.
எல்லாரும் ராஜா தானே, சுயராஜ்ய அதிகாரி தானே அப்படின்னு எல்லா குழந்தைங்களுமே கேட்குறார். நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரி, நாளையும் விஸ்வராஜ்ய அதிகாரி எங்கே? சொர்க்கத்தில். 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்டில் என்ன சொல்கிறாரு? துவாபர யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரையிலும் பூஜைக்குரியவர். இந்த 3 விசேஷத்தன்மையையும் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் பாப்தாதா பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த கண்ணோட்டத்தில், மேலோட்டமான பார்வையில், அதாவது உயர்ந்த ஒரு மனோபாவனையில் குழந்தைகளை பார்க்குறார். நிகழ்கால சுயராஜ்ய அதிகாரி, எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரி, துவாபர கலியுகத்தில் கூட பூஜைக்குரியவர். அதுவும் கலியுக கடைசி வரைக்கும் உங்களுக்கு பூஜை இருக்குது. அந்த ஒரு பாவனையில் எல்லா குழந்தைகளையும் பாப்தாதா பார்க்குறாங்க. சாதாரணமாக பார்க்கல, 3 வடிவங்களிலையும் ஒவ்வொருவரையுமே பாப்தாதா பார்க்குறாங்க. ஒவ்வொரு குழந்தையையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தையாகவே பார்க்கின்றார்கள். ராஜயோகிகள் தானே நீங்கள் எல்லாருமே, அப்போ சுயராஜ்ய அதிகாரியாக தானே இருப்பீங்க அப்படின்றார். நீங்களாம் ராஜயோகிகள், பிரஜா யோகி இல்லை தானே அப்படின்னு சொல்கிறார். ஆக அத்தகைய சுயராஜ்ய அதிகாரிகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக சுயம் தந்தையே வந்துள்ளார். தந்தைக்கு குழந்தைகள் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது. ஆக இந்த பிறந்த நாள் எவ்வளவு உயர்வானது. இந்த பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக பகவானே வந்திருக்கிறார். ஆக பகவானுக்கும் அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக பிறந்த நாள் என்பது கொண்டாடப்படுகிறது. தந்தை சிவஜெயந்தி கொண்டாடுகின்றார். இந்த சிவஜெயந்தியில் பிந்தியினுடைய விஷயம் அப்படின்றார். பாப்தாதா சதா சொல்கின்றார், 3 பிந்துவை சதா நினைவில் வையுங்கள். 3ஐயும் நன்றாக தெரிந்திருப்பீர்கள் தானே. எல்லாருக்குமே 3 புள்ளியினுடைய ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்குறார். நீங்களும் பிந்து, பாபாவும் பிந்து, நீங்கள் எல்லாருமே பிந்துவின் குழந்தை தானே அப்படின்றார். ஆக ஆத்மாவும் புள்ளி வடிவம், சிவபாபாவும் தந்தையும் புள்ளி வடிவம். மேலும் சிருஷ்டி என்னும் நாடக மேடையில் செயல் புரிய வந்துள்ளீர்கள். இந்த சிருஷ்டி நாடக மேடை ஆக டிராமாவில் செய்த செயல், முடிந்த செயல், அதற்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள். ஆக ஆத்மா, பரமாத்மா, டிராமா, இந்த 3 புள்ளியினுடைய நினைவு எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கணுன்றார். பிந்து, இந்த நினைவு எப்போவுமே இருக்கணும். ஆக பிந்துவினுடைய மகிமையை புரிஞ்சிருக்கீங்க தானே அப்படின்றார். இன்றைய உலகத்தில், வெளி உலகத்தில் கூட பாருங்கள், அதிக அளவு எதுக்கு மதிப்பு இருக்குன்னா அந்த பிந்துவுக்கு, பூஜ்ஜியத்துக்கு தான் மதிப்பு இருக்குது அப்படின்றார். பணத்துக்கு கூட 1க்கு பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியம் போட்டால் பாருங்கள், 1க்கு பக்கத்தில் புள்ளி வைத்தான் 10 ஆகுது, பிறகு அடுத்தது 100 ஆகுது, அப்புறம் 1000 ஆகுது. எப்படி அது கூட வேல்யூபிளாக இருக்கோ அதே போல் இந்த பிந்துவுக்கு கூட எவ்வளோ மகிமை இருக்குது, இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சுக்கங்க அப்படின்றார். ஆக பிந்து ஆகுங்கள், பிந்துவை நினைவு செய்யுங்கள் மற்றும் முற்றுப்புள்ளி வையுங்கள். அவ்வளோதான். இந்த 3 புள்ளியை சுலபமாக நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, இது கஷ்டமே கிடையாது அப்படின்றார். பாப்தாதா விசேஷ சேவைகளின் ஊக்கம் உற்சாகத்துக்கு வாழ்த்துக்கள் தருகின்றார். மிக நன்றாக அனைவருமே சேவை செய்கிறீங்க, செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நான் உலக சேவகன், இதனை நினைவில் வைத்து சேவை செய்யுங்க. பிரம்மா பாபா என்னவென்று கையொப்பமிடுவார்? நான் உலக சேவகன் அப்படின்னு கையொப்பமிடுவாராம். ஆக சிவராத்திரி சேவையுடன் உலக சேவை முடிந்து விடுவது கிடையாது. நான் உலக சேவகன் எனும் லட்சியத்தை வையுங்கள். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சுவாசமும் சேவை செய்ய வேண்டும். யார் வந்தாலும், உங்களது சம்பந்தம் தொடர்பில் யார் வந்தாலும் வள்ளலாகி அவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை வழங்குங்கள். யார் வந்தாலும் வெறும் கையோடு போகக்கூடாது. இடைவிடாமல் உங்கள் களஞ்சியம் திறந்தே இருக்கணும், இயங்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களது சங்கம யுகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, அதுதான் அப்படின்றார். குறைந்தபட்சம் ஒவ்வொருவருக்கும் சுப பாவனையாவது அவசியம் வைக்க வேண்டும். ஞானத்தை கொடுங்க, குணங்களை கொடுங்க, சக்தியை கொடுங்க, அட்லீஸ்ட் சுப பாவனையாவது வைங்க. உங்கள் மூலமாக உலகத்துக்கு களஞ்சியம், இந்த பொக்கிஷங்கள் போயிட்டே இருக்கணும். யாரும் உங்கள் சம்பந்தம் தொடர்பில் வரவங்க வெறும் கையோடு போகவே கூடாது. நிறைந்த நிலையில் தான் போகணும். பிராப்தியே இல்லாதவர்கள் நம்ம முன்னாடி வந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு பிராப்தியை அடைஞ்சு தான் இங்கேருந்து போகணும் அப்படின்றார். சம்பந்தத்தில் வரும்பொழுது சுப பாவனை என்னும் ஒத்துழைப்பை கொடுங்கள்.
இப்போது ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்களது ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படுது. ஆகவே ஒத்துழைப்பு தாருங்கள், பிறரையும் ஒத்துழைப்பு தருபவராக மாற்றுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் சகயோகியாகுங்க, அவங்களையும் சகயோகியாக மாற்றுங்க அப்படின்றார். மனதாலோ சொல்லாலோ உறவினாலோ ஏதேனும் ஒரு வகையில் ஒத்துழைப்பை வழங்குங்கள். இந்த சிவராத்திரி நன்னாளில் விசேஷ ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். ஒத்துழைப்பு தாருங்கள், ஒத்துழைப்பவராக மாற்றுங்கள். இந்த ஒரு ஸ்லோகனை நல்லா நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்றார். குறைந்தபட்சம் தன்னுடைய தொடர்பில் வருபவர்களுக்காகவாவது நீங்கள் சகயோகம் கொடுங்க, சகயோகியாக மாற்றுங்கள். யாரேனும் தொடர்பில் வருபவர்கள் தானே, அவர்களுக்கு வேறெந்த உபசரிப்பு செய்யவில்லை என்றாலும் மனதை மகிழ்விக்கும் வண்ணம் வார்த்தை பேசுங்கள். சமையலறையில் செய்யும் இனிப்பு கிடையாது, அவங்களுக்கு தில்குஷ் மிட்டாய், அவங்கள மனதை மகிழ்விக்க செய்யுங்க அப்படின்றார். அவங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுங்க. தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வையுங்கள். சுப பாவனையோடு மனதை மகிழ வையுங்கள். பேருக்கு கிடையாது, இது மேலோட்டமான ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற விஷயம் கிடையாது. ஆழமாக அவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்றார். ஆக நீங்கள் எல்லாருமே தானும் மகிழ்ச்சியாக இருங்க, மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துங்க. குஷி பிறருக்கும் நீங்கள் கொடுங்க அப்படின்றார். நீங்களும் குஷியாக இருங்க, மற்றவங்களுக்கும் குஷியை கொடுங்க. ஒரு பொழுதும் உங்கள் அனைவர் முகமும் அதிகம்பீரமாக இருக்கக்கூடாது, அப்படியே சீரியஸாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த கம்பீரத்தன்மை வேணும் தான், ஆனால் அளவுக்கு அதிகமான கம்பீரத்தன்மை இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த அன்பு வெளிப்படாமல் போயிடும் அப்படின்றார். அந்த முகத்தை பார்க்க நல்லாவே இருக்காது. எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருக்கணும், புன்சிரிப்போடு இருக்கணும், சீரியஸாக இருக்காதீங்க அப்படின்றார். என்ன செய்வது, எப்படி செய்வது, அதிக உழைப்பு, அதிக வேலை, சீரியஸாக இருக்கிறது, அது போல் இருக்காதீங்க. கர்மா இருந்தாலும் கூட நினைவோடு என்ன பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக மனதை லேசாக வச்சுக்கோங்க. அதே போல் மகிழ்ச்சியாக இருங்க, குஷியாக இருங்க, அனைவருக்கும் குஷியை பகிர்ந்து கொடுங்க. எப்போவுமே சீரியஸாகவே இருக்காதீங்க அப்படின்றார். இது கூட ஒரு வாழக்கூடிய வாழும் கலை தான் அப்படின்றார். அப்போ இந்த கலையும் உங்கள்கிட்ட வேணும் அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாரு, ஒரு நொடியில் தனது பூர்வஜ் மற்றும் பூஜ்ய ஸ்வரூபத்தை நினைவில் கொண்டு வர முடியுமா? சங்கம யுகத்தில் நான் பூர்வஜ் ஆத்மா, துவாபர யுகத்திலிருந்து பூஜைக்குரியவன், சத்தியுகம் திரேதா யுகத்தில் ராஜ்ய அதிகாரி. அனைவரும் ஒரு நொடியில் மற்ற எண்ணங்களை நிறுத்தி தன்னை பூர்வஜ் பூஜ்ய ஸ்வரூபத்தில் நிலை பெறச் செய்யுங்கள். நல்லது. பாப்தாதா வரதானம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்தும் மாஸ்டர் படைப்பாளர் ஆகுங்கள். ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுங்கள். நீங்கள் கட்டளையிட்ட உடனே அவங்க ஹாஞ்சின்னு நிற்கணும். செயலை ஆரம்பிக்கும் முன்பே செயலுக்கு ஏற்ப சக்திகளை வரவேற்பு செய்யுங்கள். எஜமானராகி அந்த சக்திக்கு கட்டளையிடுங்கள். ஏனெனில் சர்வ சக்திகளும் நமது கரங்கள் ஆகும். உமது கரங்கள் உங்களது கட்டளையின்றி எதுவுமே செய்ய இயலாது. பொறுமை சக்திக்கு கட்டளையிடுங்கள், செயலை வெற்றிகரமாக முடியுங்கள். வெற்றி உமதே நிச்சயம். மாறாக கட்டளையிடுவதற்கு பதிலாக முடியுமா முடியாதா அப்படின்னு பயந்துச்சிங்க அப்படின்னா அது கட்டளை கிடையாது. எனவே மாஸ்டர் படைப்பாளராகி ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி செயல்படுத்தி பயமற்றவர் ஆகுங்கள். ஸ்லோகன், அடைக்கலம் வழங்கும் வள்ளலை பாபாவை வெளிப்படுத்தி அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்குங்கள். இன்றைக்கி முழு உலகமே அப்பாவை அறியாத அனாதைகளாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தந்தையை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடிய ஆத்மாவாகி அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. அவங்களுக்கும் எனக்கு தந்தை கிடச்சிட்டாரு, எனக்கு எல்லாமே இந்த உலகத்தில் கிடைச்சது போலன்னு அவங்களும் அனுபவம் பண்ணணும். அவங்க பாபாவை வெளிப்படுத்துங்க எல்லாருக்கும் அப்படின்றார். நல்லது. ஓம் சாந்தி.